சிறு வயதிலிருந்தே ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்து கட்டுமரம், நாட்டுப்படகு, விசைப்படகு என்று என்னுடைய கடின உழைப்பினால் உயர்ந்த ஆழ்கடல் மீனவரான திரு அல்வர் அவர்களுடன் நாம் பேசியதன் ஒரு தொகுப்பதை தான் நீங்கள் இப்போது பார்க்க போகின்றீர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் அல்வர், எங்கள் அப்பா பேர் வர்கீஸ், அம்மா பேர் டைஸ். நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன். சின்ன பிராயத்திலே சின்ன தூண்டை கரையில் போட்டு மீனெல்லாம் பிடிக்கிறது உண்டு. சின்ன பிராயத்தில் அப்படியே பிடிச்சி நம்ம இந்த கரமடியெல்லாம் வளைச்சி இதெல்லாம் படித்தது பெரியவங்களாம் வச்சுதான். வேறு நம்மளுக்கு சின்ன பிராயத்தில் நம்ம பிறந்தவர்னு இந்த தொழிலை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம முன்னால் உள்ளவங்கள வச்சு தான் நம்ம இந்த தொழில் ஆரம்பம் ஆகுது. அவங்கள வச்சு தான் அதில் இருந்து அவங்களுக்கான வித்தியாசமாட்டு நம்மளோட ஒரு தொழிலையும் பார்த்து 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 அப்படியே முன்னுக்கு வந்தது. பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? ஸ்கூலில் போனேன். ஒரு 4-5 வருஷம் போன வரணும். ஒரு அடி தந்தாங்க, அதோட ஸ்கூல் அப்படியே. இப்போ பள்ளி வாழ்க்கையே 4-5 நாட்கள். ஆமாம். இப்போ அந்த அடி தாங்க முடியாமல் தான் நீங்கள் அப்படியே கடலில் அப்படியே தும்பறையெல்லாம் சின்ன பின்ன வீட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த முயற்சி இல்லை அம்மா அப்பாவுக்கு. நம்ம அதோட கடல் வேலைக்கு சின்ன பிராயத்தில் தூண்ட நான் போட்ட பிறவே நீச்சல் தெரியாது எனக்கு. நான் அந்த எத்தனை வயசு இருக்கும்? எனக்கு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கு எனக்கு குடும்பம். அதுக்கு மேலே இருக்காது. எனக்கு நீச்சல் தெரியாது. எனக்கு நான் ஒரு அங்கே ஒரு சின்ன ஒரு கண்டம் ஒரு அந்த சமயம் மரங்க உண்டு. மரத்தில் உள்ள பீஸ் எல்லாம் அதில் அங்கே கடப்பரத்தில் கிடக்கும். அதிலான ஒரு பீஸும் எடுத்து ஆள் வேஸ்டாட்டு களையும் ரோடு. அந்த சமயம் பழைய தூண்டை களையும். அதிலான ஒரு தூண்டையும் எடுத்து அதை கெட்டி கடலில் கொஞ்சம் ஒரு உடையும் எடுத்து கொஞ்சம் ஒரு உடை பிடிச்சத்துல பீஸ் எடுத்து அதில் போட்டேன். அதில் ஒரு மீன் எடுத்து அந்த உடையத்தை கீழே கொண்டு வரும். இதை எடுக்க செய்யணும். எனக்கு நீச்சலும் தெரியாது. இதை எடுக்கணும் அப்படின்ட்டு நான் கரை இருந்த ஒரு அடையை யாரும் இல்லை கடப்புறத்துல அந்த அடையை எடுத்து அதில் அப்படியே தொத்தி பிடிச்சு அப்படியே காலில் நம்ம அந்த ஆற்றுல எல்லாம் மண்டியை குளிச்சது உண்டு. பதுக்க அப்படியே ஆட்டி அப்படி அதே போல் பதுக்க போய் அந்த ஆழத்தில் போய் அந்த தும்பையும் எடுத்து கை சருவனா நான் போச்சு, ஆளை போச்சு. அப்படியே போய் அதையும் எடுத்துட்டு அதில் ஒரு களிமீன் அதையும் எடுத்துட்டு நிற்கிறவனும் போடாது ஒன்றும் இல்லை. ஓ வீட்டில் அப்படியே ஓட்டம் இந்த தும்பையும் கொண்டு வீட்டில் அம்மையிட்ட காட்டு கொடுக்க, அம்மா மீன் கிட்டிச்சு. நீங்க முதலாக அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பம் மீன் பிடிச்சது நீச்சலே தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த நேரத்தில் இப்படி ஒன்றை இறஞ்சி போட்டதில் அதில் மீன் வலிச்சு அது கொண்டு போகிற நேரத்தில் இதை எடுக்கணும். நான் சிந்திச்சு எப்படி எடுக்கணும், நீச்சலும் தெரியாது. சின்ன பிராயத்தில் அந்த இது வாரு சரி, அதை எடுத்து இப்போ உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் காட்டுவீங்க. மீன் கிடைச்சது. மீன் கிடைச்சு. உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா சின்ன பிராயத்துல மீன் கொண்டு வரும்பா தள்ள நம்ம யாருக்கா இருந்தாலும் தள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கு. இந்த சின்ன மீனை கொண்டு வந்தேன் அப்படின்னு. முதல் நாள் உங்களுக்கு அந்த மீன் கிடைச்சது, உங்களுக்கு சந்தோஷம், உங்க அம்மாவுக்கு சந்தோஷம். அடுத்து உங்க மனநிலை எப்படி இருந்தது? திரும்பவும் அந்த இதுல ஆர்வம் கூடிச்சு. எப்படிங்க இதே மாதிரி நம்மளுக்கு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும். ஒரு 5 பைசா 10 பைசா அந்த நேரம் தந்தானோ மறந்து போச்சு. அதையும் கொண்டு போய் தூண்டையும் அந்த ஒரு துண்டு ரோலாட்டு தருவாங்க. ரோலும் துண்டையும் வேண்டி செட்டாக்கி அதுக்கு பிறகு பதுக்க ஆற்றுலையும் போவி அடை வச்சலாம் நீச்சல்லாம் பழவி அந்த இது கொஞ்சம் நீச்சல்லாம் சின்ன பிராயத்தில் உடனே பழவி எடுத்தாச்சு. இந்த நீச்சல் எவ்வளவு காலத்துல உங்களால முழுமையா நீச்சல் பழக முடிச்சு? 8 வயசுல எல்லாம் நம்ம 2 வருஷத்துல நீங்க இயற்கையாகவே அந்த முழுமையா கூட்டி பிராயத்துல நீவேன் தும்பு போட்டு அப்படியே கருமடி வளைச்சு போறது. நம்மளுக்கு இந்த 6 கடை தானாலே அதுலயும் நம்மளுக்கு அந்த நம்ம நிலையத்து அளவுக்கு அங்கே பதுக்க நீஞ்சு அப்படியே நம்ம தெரிஞ்ச அளவுல எல்லாம் அப்படியே கொண்டு போய் அப்படியே போயிட்டு இருந்து. அதுக்கு பிறகுதான் வீட்டில் பேசி எடுத்து ஒரு 110 ரூபாயில் ஒரு மரம் வாங்கி தந்தாங்க. கட்டுமரம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வாங்கின மரம் 110 ரூபா. ரெடிமேடா கிடைக்குமா? இல்லை, ஒரு ஆள் தொழில் பார்த்ததை செகண்ட் ஹேண்ட் ஆட்டு நாங்கள் வாங்க. சரி, முதலாட்டி எந்த ஏற்றணும் நீங்க எந்த மீன்பிடி உபகரணம் பயன்படுத்தினீங்க? இந்த கட்டுமரத்துல கட்டுமரத்துல இந்த கரை பாறை இருக்குல்ல, கரை கல் ஒத்த கல், இந்த இதுல எல்லாம் கொஞ்சம் ரோடு தான், ஒரு அளவு உறவு தானே, இந்த பக்கத்துல தானே. எப்படி இருக்கும் அந்த ரோலு? அதை என்ன சொல்லுவாங்க? அது நாங்க ரோலன்னு சொல்லி வாங்குது. அவங்க டங்கூஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க ரோலன்னு சொல்லி வாங்குது. வெறும் ரோல் அப்படி ரோலும் அதுக்கு கூட தூண்டையும் வாங்கி அதை கட்டி அந்த சமயத்துல தனியாட்டு மாய்காங்க ஒத்த தும்பணி உண்டு, ஒரு ஒத்த தும்பு. இல்ல அந்த தூண்டல்ல நீங்க இறை போடுவீங்களா இல்ல வேற ஏதாவது? இறை போடுறது உண்டு. இறை இல்லாமல ஒரு தூண்டையில அதுல கொஞ்சம் துணியெல்லாம் வச்சு கட்டி எப்படி அதுக்கு அப்படி ஆஞ்சின்றமா மீன் பிடிக்கும். பெரியவங்கள கண்டியா நாங்க படிச்சோம். வேற நம்ம இப்ப ஒரு இடத்துல போயாச்சுன்னா
பெரியவங்களுக்கு தொழிலை பார்த்தேன். அதுல இருந்து அவங்கள காண கொஞ்சம் மாற்றம் வளர வளர கொண்டு வரும். வேற நம்ம வழி எல்லாத்துக்கும் மேல நம்மள இல்லை, நம்மளான வெளியவங்க பெரியவங்க. அவங்க நம்மளை காண குறைஞ்ச தொழில் செஞ்சிருந்தாலும் அவங்களால நம்ம தொழில் படிச்சது. அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு இது ஒண்ணுமே தெரியாது. இப்போ நீங்க முதலாக கட்டுமரத்துல இந்த கரக்கல்ல போறீங்க. ஆமா. அங்க எந்த தொழில் அங்க பார்த்தீங்க? இந்த நீங்க தனியா தான் போனீங்களா? நிறைய மரங்க போகும். இல்ல நீங்க அந்த மரத்துல தனியா தான் போனீங்க? தனியாட்டு போகும்போது ஆட்கள் சொல்லுவாங்க, காற்று அந்த கரையில இருந்து காற்று வரும்போது இங்கே கரையை வர முடியாது, இங்கே நிறைய ஒன்றெல்லாம் கொண்டு அப்படியெல்லாம் பேடி விடுத்தோம். அதுவும் நம்மளுக்கு நம்ம பசி தீர்க்கணுமே, கஷ்டப்பட்டு வாழ்ந்ததில்லை. நம்மளுக்கு அங்கன்னு ஒரு கொஞ்சம் மீன் கிடைச்சாதான் நம்ம வீட்டுல அதை கொண்டு கொடுத்தாதான் நம்ம நல்ல சாப்பாடு கிடைக்கும். அந்த அளவு அருமை இல்லையே. அந்த முதல் நாள் அனுபவம் எப்படி இருந்தது? நீங்க முதல் நாள்னா தொழிலுக்கு போகும்போது எத்தனை மணிக்கு இங்க இருந்து? இங்கே காலமா ஒரு 5:30 6 மணிக்குள்ள போவோம். அந்த நேரம் தொடர்ந்து அந்த பாரில் தொடர்ந்துட்டு போவி அந்த வெளுப்பில் விடும்போது கொஞ்சம் வித்தியாசமாட்டல மீன். சில என்னென்ன மீன்கள் கிடைக்கும் எங்களுக்கு? இந்த அயில, காரை, இந்த கொடவை குட்டி, இந்த பல மீன், சின்ன மீன், நுரப்பாங்களாத்தி, அப்படி இப்படி. முதல் நாள் எத்தனை ரூபாய்க்கு மீன் பிடிச்சிங்க ஞாபகம் இருக்கா? மீன் வீட்டில் கொண்டு கொடுக்கும். நாங்கள் அந்த சமயம் கிட்டினோடனே கடப்படத்தில் விற்க மாட்டோம், வீட்டில் கொண்டு கொடுப்போம். அவங்க எத்தனை ரூபாய் விற்றணும் அது ஒன்றும் கேட்க மாட்டோம். அவங்க வித்துட்டு என்ன அதை விற்று வெள்ளை பொருள் வேண்டது, எங்களுக்கு சாப்பிட எல்லாம் வேண்டது. அதுக்கப்புறம் இந்த தொழில் எப்படி மாற்றம் உண்டாச்சு உங்களுக்கு? அப்படியே 110 ரூபாயில மரம் எடுத்து அப்படியே தொழில் பார்த்தவொடனே பின்னியும் ஒரு ஆலோசனை, நம்மளுக்கு இனியும் ஒரு சின்ன ஒரு பா வச்சு தொழில் போனா என்ன அப்படின்னு வீட்டில் பேசி எடுத்து எப்படியோ ஒரு 900 ரூபாயில் ஒரு மரம் எடுத்துருந்தாரு. இருந்த மரத்தை விடைக்கும் கொஞ்சம் பெரிய மரம், 900 ரூபாயில் ஒரு மரம். 900 ரூபாய் மரம் எடுத்தா 900 ரூபாய் வெளிய பைசா. மரமும் 2 ரோட்டு பாயும் அறுத்து தொழில் போனோம். மரம் கிளியர்ல நிற்காது. நல்ல அந்த மரம் செஞ்சிருந்த ஆளு நல்ல ஓடதுக்கு நாடு நல்லா செஞ்சிருந்தது. அது உங்களுக்கு கட்டுப்படி ஆச்சு இல்லை. யாராவது அதில் ஒரு நெருக்க போல போட்டு அதை வச்சு எனக்கு தம்பி அதில் ஏற்றுன்னு போகுது. ஆனால் கடலில் போனால் நிறைய நாள் சர்ச்சின்னு கிடக்கும். நாளை தொழில் போகக்கூடாது அப்படின்னு சர்ச்சின்னு அப்படி கிடது. ஆனால் கரையில் வந்தால் நம்ம பசி, அதனால பின்னி விதாசம் தொழில் போதாஞ்சு போகாத இருக்க மாட்டேன். கடலில் வச்சு நினைச்சத கரையில் வந்தால் பின்னும் போகிறது. அப்படி தொழிலுக்கு மடி, வேலைக்கு போவது ஒரு மடி இல்லை. எப்படியா இருந்தாலும் போகிறது. அப்படியே 900 ரூபாயில் மரம் எடுத்து அப்படியே சின்ன பா வச்சு தொழில் பார்த்து கொஞ்ச நாள் கழிஞ்ச உடனே இனி ஒரு 3000 ரூபாயில் போல ஒரு மரம், கொஞ்சம் பெரிய மரம், ஒரு 3.25 லட்டு பா, அந்த அளவில் ஒரு மரம் எடுத்து அது என்னை தம்பி ஏற்றுன்னு அப்படியெல்லாம் தொழில் போகிறான். அவன் இல்லாட்டா வேற யாரையும் ஏற்றுன்னு போவேன். அவன் நிறைய நாள் வரமாட்டான், யாரையும் இப்படி எடுத்து ஆளுகளை ஏற்றுட்டு போவேன். அதுவும் கழிஞ்சு ஒரு 18 வயசாகும். அந்த சமயத்தில் நானும் எங்கள் மாமன் குமார் நாங்கள் 2 ராட்டு ஒரு வள்ளம் எடுத்தோம். வள்ளம்னா இந்த நாட்டு நிச்சயம் வள்ளம், பிளைவுட்ல செஞ்ச பிளைவுட் வள்ளமும் இன்ஜின் எடுத்தோம். இன்ஜின் எடுத்து நாங்கள் நினைச்சோம் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் பல அபிப்பிராயம் எங்களுக்கு. கட்டுமரத்துல இருந்து நீங்க இப்போ இந்த நாட்டு படகுல பிளைவுட் படகுல வந்து தொழில் மாறும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு? பிளைவுட்ல ஆன பிறகு கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். மாய் அந்த அயில, குளவாலை, இந்த பாறை மீன் பிடிச்சோம், சேமீன், கலவா, இதெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் பிடிச்செல்லாம் போவோம். இப்போ கொஞ்சம் நாள் கழிஞ்சு தொடக்கத்தில் உடனே போக முடியாது, நம்மளுக்கு எல்லாம் தெரியாது. போக போக கொஞ்சம் மாற்றம், நம்மளுக்கு நல்ல இன்ஜினியர் வரலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல எல்லாம் போய் நம்மளுக்கு தொழிலில் மாற்றம் கொண்டு வரும். போகும் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் செய்ய முடியாது. நம்மளுக்கு போக நம்ம சிந்தனைகள் எல்லாம் மாறுமே. நம்ம இது செஞ்சா இப்படி போவோம் அப்படி இப்படி போவோம் அப்படின்னு எல்லாம் எண்ணங்க வருமே நம்மளுக்கு. அதை அனுசரிச்சு இதுவரையும் அப்படியே தொழில் முன்னுக்கு போகன்றது அப்படி. ஏன்னா தம்பி என்ன நம்மளுக்கு ஒரு போட்டோ எடுக்குமா, போட்டோ எடுத்து கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிஞ்சது. ஏன்னா அந்த சமயம் ஸ்டோரெல்லாம் இல்லை ஹோட்டல். நல்லா சின்னவன். எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. எனக்கு எங்கள் அண்ணங்காட்டில் அந்த சமயம் சென்னை இப்படி ஆகும். அந்த சமயம் யாருக்கும் ஸ்டோர் இல்லை, ஒரு போட்டில் ஸ்டோர் இல்லை. நான் சென்னை சின்னவனாக இருந்தால் நான் சென்னை இப்படி எனக்கு ஒரு அபிப்பிராயம். பெட்டி வச்சு தொழில் கொண்டு வருது. இது ஒரு நாள் நம்மளை மீன் பிடிச்ச உடனே அந்த பெட்டி நிறைஞ்ச உடனே கரையில் வாரு. நம்மளுக்கு அந்த சமயம் 36 அடி நான் அங்கே போட்டு. ஆனாலும் அந்த சமயம் பெரிய போட்டோன்னு சொல்லுவார். இதுல ஸ்டோர் வச்சா நம்மளுக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு வரலாம். 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்சு வரும், மீன் நிறைய கொண்டு வரும். அதனால அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் அமைதி, நீ அது வேண்டாம் அப்படின்னு அவங்க. சரி அப்போ அந்த போட்டோ அப்படியே கொஞ்ச நாளில் கொடுத்தோளாச்சு. வேலை பார்த்து கொடுத்துட்டு வள்ளம் எடுத்து இனி வள்ளம் எடுத்து
വെള്ളം എടുത്ത് തൊഴിൽ പാത്രം നല്ല ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു. இப்போ கடைசி வரைக்கும் வள்ளத்தில் தொழில் பார்க்குறீங்களா, இல்லை வேற அடுத்த கட்டமாக வேற விசைப்படகுகள் ஏதாவது? அதுக்கு பிறகு பின்னையும் ஒரு இப்போ அந்த வள்ளம் தான் சிரமமாட்டு தொழில் பார்த்துருந்தது. அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சு. இப்போ வள்ளத்தை கூட ஒரு போட்டும் எடுத்து அப்படியே தொழில் பார்க்க. நவீன கருவிகள் எல்லாம் வந்தாச்சு இல்லையா? இந்த கருவிகள் வருக்கு முன்னாடி உள்ள காலத்துல நீங்க தொழில் பார்க்குறீங்க. ஆமாம். அதெல்லாம் எந்தெந்த அடிப்படையில் இந்த தொழில், அதாவது நீங்க பார்க்கும்போது எந்த சீசன்ல எந்த தொழில், எந்த மீன்கள் கிடைக்கும், இப்படியெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்ம சின்ன பிராயத்தில் இந்த தொழில் பார்த்துட்டுதா, அப்போ அதனால தொழில் விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் காரியங்கள்லாம் ஒரு தொழிலையும் என்னென்ன நாளில் இப்படி என்னென்ன மீன் கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதனுசரித்து தொழில் பார்க்கு. இல்லை இப்போ உள்ள காலத்தில் நவீன அந்த சமயம் ஒன்றும் இல்லை, ஜிபிஎஸ் இல்லை, காம்பஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. நாங்கள் போகிறது கடல் உயவை பார்த்து போவோம். போய் நான் எனக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் நான் தான் போட்டு வள்ளத்தை கொண்டு போவேன். இதுதான் கரை, இதுதான் கடல், ஆழ்கடல், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? அது கடல் ஓலத்தில் பார்த்துன்னு கடல் உயவு எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதே தொழிலாட்டு இருந்தோம்மா, அந்த ஓலத்தில் எங்களுக்கு மனசிலாகும். எந்த மழையும் காற்றுமா இருந்தாலும் கரெக்டாட்டு நாங்கள் கரையை வந்து பிடிச்சோம். கரையும் போவோம், விலங்கையும் போவோம். பெரியவங்க என்னோட நல்லா பெரியவங்க வர ஒரு நாள் என்னோட சின்னாரு, நீ எங்கே ஓடுது, இந்த மழையும் காற்றும் எப்படியெல்லாம் நீ எங்கே ஓடுது அப்படின்னு கேட்டார். நான் என்ன நல்லா தொழில் பார்க்குது ஆளுவோம். நான் சொன்னேன், நீங்கள் சும்மா இருங்க, இடத்துல கொண்டு போட்டால் மதியமா நீங்கள் அப்படி ஒன்றும் இல்லைண்ணா, நான் கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு ஓடுவேன். ஜிபிஎஸ் காம்பஸ் ஒன்றும் இல்லை, நம்மளும் அதே போல் கரெக்டாக கொண்டு இடத்துல கொண்டு. இந்த உங்களுக்கு பழைய காலத்தில் உள்ள அந்த கடல் சார்ந்த அனுபவங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ நவீன காலத்தில் வந்து புதிய கருவிகள் எல்லாம் வந்து கருவிகள் மூலமாக எல்லா தொழில் முறைகளையும் அவங்களால செய்ய முடியும். கரையில் வர முடியும், ஆழ்கடலுக்குள்ளே போக முடியும், பார் எங்கே இருக்கானு ஜிபிஎஸ் நம்பர்லேயே அவங்க அடிப்படையாக வச்சு அது வருவாங்க. உங்களுக்கு அந்த அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படிதானே? நான் ஜிபிஎஸ் பரிமாற மாட்டேன். என்னாலும் அந்த மீன் அந்த இதெல்லாம் கண்டு அந்த நோட்டம் வச்சு நம்மளை எப்படி தொழில் எந்த ரீதியில். நீங்கள் இந்த நவீன கருவிகளை பயன்படுத்துறீங்களா? எனக்கு ஹோட்டலில் இருக்குது, ஆனால் நான் பயன்படுத்துறதில்லை. ஆனால் எனக்கு அதில் உள்ள நோட்டம், நம்ம சின்ன பிராயத்தில் இந்த வேலை பார்த்துட்டுதான், அதனால இதில் உள்ள எப்படி இந்த வேலை செய்யணும், எப்படி மீன் பிடிச்சணும், அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அந்த மீனும் தெரியும். வலுவுக்கு ஒரு நாங்கள் பாரு மட்டும் வச்சுவோம், ஒரு வலு வரும்போது இந்த மீன் இப்படி பாடும் அப்படி படுமோன்னு நம்மளுக்கு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியாது, தெரிஞ்ச ஆளுகளுக்கு கிளியராக தெரியும். கடவுளை கேட்குறவே நான். நீங்கள் பள்ளிக்கூடமே போனதில்லை, வெறும் 4-5 நாள் தான் உங்கள் பள்ளிக்கூட வாழ்க்கை. ஆனால் வந்து பைபிளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து காணாபாடமாக சொல்லுவீங்க, அது எப்படி? அது நான் அப்போ நான் வேற ஒன்றும் படிக்க மாட்டேன், பைபிள் தான் படிக்குவேன். சின்ன பேப்பரை பார்த்து அப்படியே படித்து வச்சிருந்தாட்டு படித்து அப்படியே. இப்போ தமிழ் மொத்தம் எல்லாம் தெரியும், எனக்கு படிச்ச தெரியும். தமிழ் தெரியும், மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உங்க ஞாபகத்திறன் அதிகமாக இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட அந்த யோபு புத்தகத்தினுடைய அதை வந்து இப்படி காணாமலே சொல்லுவீங்களே, அது எப்படி? அது கடவுளுக்கு ஒரு விதியன், வேற நான் என்ன அதை இப்போ சொல்ல முடியுமா? அது சொல்லலாம். சாத்தான் ஜோவை சோதித்தையில் ஊசி என்ற நாட்டில் ஜோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாக இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தன. அவர்களுடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏற்கழுதைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணி ஆட்களும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லோரிலும் மிக பெரியவராக இருந்தார். அவருடைய மக்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளையும் தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். 2 நாட்கள் முறை முடிந்ததும் ஜோவு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்க கூடும் என்று நினைத்து அவர்களின் எண்ணிக்கைக்கேற்றவார் எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். ஜோப் எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினார்கள். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றார். ஆண்டவர் சாத்தானிடம் கேட்டார், என் ஊழியன் ஜோவை பார்த்தாயா?
அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா ஜோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலுக்கு ஆசிர் வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லை. ஆனால் உமது கையை நீட்டி அவனுக்குரியவற்றின் மீது நீர் கைவையும். உம் முகத்துக்கு நேராகவே உம்மை பழித்துரைப்பான், இது உறுதி. ஆண்டவர் சொன்னார், இதோ அவனுக்குரியவை எல்லாம் உன் கையில், அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்று சொன்னார். சாத்தானும் புறப்பட்டு போனார். ஜோபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழந்தால் ஒரு நாள் ஜோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தூதன் ஒருவன் ஜோபிடம் வந்து, எருதுகள் விழுந்து கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றின் அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது சேவையர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினார்கள், ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினார்கள். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றார். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலை ஆட்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றார். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தையர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினார்கள், ஊழியர்களை வாழ்முனையில் வீழ்த்தினார்கள். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றார். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உன் புதல்வரும் உன் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தன. அப்பொழுது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டில் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்தார்கள். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றார். ஜோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மடித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையில் நின்று நான் பிறந்த மேனியாயான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாயான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. இவை அனைத்திலும் ஜோபுதம் வாயால் பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. சாத்தான் ஜோவை மீண்டும் சோதித்து, ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினார்கள். சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து நின்றார். ஆண்டவர் சாத்தானிடம் கேட்டார், என் ஊழியன் ஜோவை பார்த்தாயா? அவனைப் போல மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், தோலுக்கு தோல் இவனும் தம் உயிருக்காக தமக்குள்ளதெல்லாம் கொடுப்பார். இப்பொழுது நீர் அவன் எலும்பு சதை மீது நீர் கை வையும். உம் முகத்துக்கு நேராகவே உம்மை பழித்துரைப்பான், இது உறுதி. ஆண்டவர் சொன்னார், இதோ அவனுக்குரியவை எல்லாம் உன் கையில், அவன் உயிர் மீது மட்டும் கை வைக்காதே என்று சொன்னார். சாத்தானும் புறப்பட்டு போனார். ஜோவின் உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை எரியும் புண்களால் வாட்டி வதைத்தான். ஓடொன்றை எடுத்து தம்மை சொரிந்து கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தார். அப்பொழுது அவரின் மனைவி அவரிடம் வந்து, இன்னுமா மாசின்மையில் உறுதியாக நிலைத்திருக்கிறீர்? கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். ஆனால் அவர் அவளிடம், நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய். நன்மையை கடவுளிடம் இருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? இவை அனைத்திலும் ஜோபுதம் வாயால் பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை. அதன் பிறகு ஜோவின் நண்பர்கள் 3 ஜோவுக்கு நேர்ந்ததை பற்றி கேள்விப்பட்டார்கள். தேமாவை சார்ந்த எலிப்பா, சுபாவை சார்ந்த பில்தாஸ், நம்மாவை சார்ந்த செர்பாஸ் ஆகியோர் தம்மிடத்திலிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினார்கள். தொலையில் இருந்து கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது அவர்களால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை.
அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார்கள், வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டார். ஜோபோடு அவர்கள் 7 பகலும் 7 இரவும் தரையில் உட்கார்ந்தார். யோவின் மிகுதியைக் கண்டு அவர்கள் ஒரு வார்த்தை கூட அவரிடம் பேசவில்லை. யோபு 42ஆம் அதிகாரம். நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறப்பவன் எவன் என்று கேட்டேன். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகழ்ந்தேன். அருள் கூர்ந்து கேளும், அடியேன் பேசுவேன், விளவுவேன், உம்மை நீர் எனக்கு விளங்க வைப்பேன். காதால் மட்டும் நான் உம்மை கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. என்னையே நொந்து கொள்கின்றேன், பொழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். உங்க ஞாபகத்திறன் ரொம்ப அபாரமா இருக்கு. ஏன்னா வெறும் 4 நாள் தான் உங்க பள்ளி படிப்பே இருந்திருக்கு. நீங்க தானாகவே வாசிக்க கற்றுக்கொண்டு பைபிளை வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணி இவ்வளவு அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணி பேசுறீங்க. ரொம்ப அபாரமா இருக்கு. வாழ்த்துக்கள். எல்லாமே நீங்க அதிகமா அந்த ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதாக கேள்விப்படுறோம். இந்த குணம் உங்களுக்கு எப்படி வந்தது? எதனால அப்படி செய்யறீங்க? நம்ம சின்ன பிராயத்திலே நம்ம பட்ட கஷ்டம் துன்பம் நம்ம எல்லாம் தெரியும். நம்ம ஒரு 10 பைசா ஒரு ஆள்கிட்ட தரேன்னா அந்த காசு இல்லாமல் இருந்தால் சாப்பிட முடியாது. அந்த அளவு வறுமையிலே நல்லா கஷ்டப்பட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்மளுக்கு காணுத ஏழைகளுக்கு நம்மளால கடவுளுக்கு தந்தேன் வேற நம்ம உழைப்பும் கடவுளுக்கு தார நன்மை அவர் தாரதுலையா நம்மளுக்கு எதையும் கொஞ்சம் எடுத்து ஏழைகளுக்கு நம்ம அதில் முடிஞ்ச உதவியை செய்யுது. அதனால நம்ம ஒரு 5 ரூபா ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு போயாச்சுன்னா அது நம்மளுக்கு 50 மடங்காட்டு கடவுளுக்கு தாராச்சு. நம்ம தாரதை கண்டதில் நம்ம கொடுக்கறதுனால அப்படி நிறைய கிட்டுது. வரையிலும் உங்க தொழில் சார்ந்த அனுபவங்களை எங்கள் தூத்துட்டுடைய நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.